ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டு பிறந்திருக்குல்ல, இந்த குரோதி ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆண்டு ராசி பலனை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து தனுசு ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த குரோதி தமிழாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும்போது அந்த ஆண்டுக்கேற்ப அந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அதாவது அந்த ஆண்டு அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பில் நல்லது கெட்டது நடக்கும். சென்ற ஆண்டு சோபக்கிரத ஆண்டில் உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா இந்த குரோதி ஆண்டில் கஷ்டம் தீரும். இல்லை இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பல வரங்கள் கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாக பல விஷயங்களும் நடக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் கடவுள் கண்ணீரை துடைக்க வருக தராரு அப்படிங்கிற மாதிரி நான் டைட்டிலே வச்சுருந்தேன். அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரோதி வருடம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த ஆண்டு செயல்படுங்க. தொழில் வேலை எல்லாத்துலேயுமே நான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குனாவே அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தாங்க. அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளுமே இது வரைக்கும் நடந்ததுனால ஜோதிடனாவே இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நவகிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் இப்போ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியுடைய முக்கியமான கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க. அதோடு தான் இந்த குரோதி தமிழ் வருடம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த குரோதி தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆண்டு ராசி பலனை இந்த 2024க்கானதை ஷேர் பண்ணுறேன். மெயினாக உங்களுக்கு விடாப்பிடியான உழைப்புகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு எதில் விடாப்பிடியாக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த தாள்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டு முன்கோபமின்றி பொறுமையோடு எல்லாத்திலுமே செயல்படணும். அப்படி செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மதிப்பை உண்டாக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு முன்கோபமின்றி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆண்டில் பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உங்கள் பேச்சுக்களில் தற்பெருமை எண்ணங்கள் வெளிப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். ஸோ எல்லாம் என்னால் முடியும், நான் தான் டானு அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க்கு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி பேச்சில் தற்பெருமை எண்ணங்கள் வெளிப்படுவதை குறைத்து கொள்ளுங்க. அந்த எண்ணங்கள் வெளிப்படுத்தாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுக்கு பேச்சில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயாவது முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் செல்லலாங்க. அந்த செல்லக்கூடிய தாமதங்கள் விலகும் போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஆண்டு இருப்பீங்க. சுபகாரிய தொடர்பான பயணங்களும் கைகூடும். இல்லை உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பயணங்கள் மேற்கொண்டாலும் அதுவும் கைகூடும். மொத்தத்தில் பயணங்கள் கைகூடக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. குரோதி தமிழாண்டு சென்ற ஆண்டு போல் எந்த பயணமும் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தாது. சென்ற ஆண்டு சனி ரொம்ப உச்சத்தில் இருந்தார், இப்போ சனி கொஞ்சம் உச்சத்தில் இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஸோ அதனால் பயணங்கள் கைகூடுறதுனால நீங்கள் பெருசாக இந்த ஆண்டு கவலைப்பட வேண்டாம். ட்ராவல் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரங்க இனி ட்ராவலை இந்த ஆண்டு தொடங்கிடுங்க. இனி நீங்கள் இந்த ஆண்டு என்னென்ன ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பண்ணி முடித்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருப்போம். இப்போலாம் ட்ராவல் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சா கூட அதில் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ராவல் மூலிமா பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ட்ராவலுக்கு ரொம்ப உகந்த ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வீடு மற்றும் வாகனங்களை நீங்கள் விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நினைத்த சில பணிகள்லாம் தாமதம் உண்டாகுங்க. நினைத்த விதத்திலே எல்லாமே நடக்காது, கொஞ்சம் தாமதம் இருக்கத்தான் செய்யும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும்போது மனசஞ்சலங்கள் ஏற்படும். அந்த அறிமுகம்லாம் கிடைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான கனவுகளால் ஒரு விதமான குழப்பங்கள் நேரிடும். அந்த வித்தியாசமான கனவுகள் ஏற்படுவதை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க. அந்த கனவுகள் அது கனவாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அது நம்மளோட ஆழ் மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பொருளாதார தொடர்பான ஆலோசனைகள் நெருக்கடிகளை குறைக்கணுங்க. பொருளாதார நெருக்கடியை குறைக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் நிறைய நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. அதுக்கப்புறம் தொலைதூர பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டுங்க. வழக்கு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை இந்த ஆண்டு வெளிப்படுத்தினீங்கன்னாவே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தாங்க. அதனால் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு பெருசாக சொல்லப்படலை. இந்த ஆண்டு உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியாபாரிகளுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். வியாபாரத்தில் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும், சாதகமாகவும் இந்த ஆண்டு அமையும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க. மறைமுக எதிர்ப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திட்டமிட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது சிறு சிறு தாமதம் ஏற்படும். அப்படி தாமதம் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் விட்டுறாதீங்க. சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையும். தொழில் ரீதியான பயணங்கள் புதிய அத்தியாயம் பிறக்கும். ஸோ தொழில் ரீதியாக நான் இப்போ சொன்ன இதற்கேற்ப இந்த ஆண்டு செயல்படுங்க. வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரம் சூப்பராக அமையும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் வருத்தங்கள் நேரிடும். உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதலின்மை உண்டாகும். நிர்வாக பணிகளில் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் பொறுமையோடு இருக்கணும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். எதிலும் விவேகத்தோடு பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நான் சொன்னது போல் நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஆண்டு செயல்படுங்க. நீங்கள் ஐடி வேலையில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஜுவல்லர் கடையில் வேலை செய்தாலும் சரி, நீங்கள் வீட்டு வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, வேலை தான். அதனால் நான் சொன்னது போல் உங்கள் வேலையில் பொருளாதார நெருக்கடியை தவிர்ப்பதற்கு எதிலும் விவேகத்தோடு பொறுமையோடு செயல்படுங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கலைத்துறையில் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவு விலகும். வாகன பயணத்தில் கவனம் வேண்டும். உங்களில் சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும். சவாலான செயல்களை சாமர்த்தியமாக செய்து முடிக்க முடியும். அயல்நாட்டு கலைகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும். எதிலும் துரிதமாக செயல்பட்டிங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு, இதற்கேற்ப இந்த ஆண்டு நடக்குங்க. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இந்த ஆண்டு குறையும். எதிர்கால சார்ந்த குழப்பங்கள் விலகும். தன வருவாய் மேம்படும். தன வருவாய் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும், அதுதான் உயர்வுக்கு காரணம். பேச்சுக்கள் நுட்பமும் அறிவுத்திறனும் வெளிப்படும். தொண்டர்கள் இடத்துல ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கணும்னா, அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கணும். வீண் மனக்கவலையை குறைக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வருமான பிரச்சனைகள் விலகும். உறவுகளிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. எதிர்கால சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையும் போதே அதை மேம்படுத்திக்கோங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணம் அமையும். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீக தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். ஸோ மொத்தத்தில் பெண்களுக்கு ரொம்ப சுப நிறைந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலால் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை விடாப்பிடியாக முடித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதுக்கெல்லாம் வழிவகுத்து செயல்படுங்க. ஞாபக தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்காக பயிற்சிகள் மேற்கொள்ளுங்க. நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் போது அதற்கேற்ப செயல்படுங்க. போட்டிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளுங்க. அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டுங்க. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபமான ஒரு ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த குரோதி வருடம் சோபக்கிரத வருடம் காட்டிலும் பெட்டராக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சு இந்த ஆண்டு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதற்கேற்ப நடந்துக்கிட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.